ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திரா ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம். அதையும் போட்டு வறுத்துக்கலாம். கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து திராட்சையை போட்டுக்கலாம். இந்தளவுக்கு திராட்சை எடுத்துருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். அவங்க உப்பி வராங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். திராட்சை கருப்பு திராட்சைங்க, அதனால் உங்களுக்கு கலர் அப்படி இருக்குது, தீயெல்லாம் ஆகலை. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதையும் போட்டு அதிலே வறுத்துக்கலாம். இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த சேமியா வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், கப்புன்னா என்கிட்ட இருக்கிற இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருவோம். தடவை இந்த சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். சிம்மில் வச்சு வறுக்கணும், தீய விட்டுறக்கூடாது. கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். இது வறுத்து முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் நம்ம வறுத்துட்டோம். லைட்டாக சிம்மிலேயே வச்சு நல்லா கோல்டன் கலரில் வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். நெய் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராம்பு, இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அவ்வளோதான் இந்த ஸ்வீட்டுக்கு தேவையானது. இது ஆந்திரா ஸ்டைல் ஸ்வீட்டு, சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ஆனால் எதுவுமே கருகடிச்சிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். இந்த இதாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த இதில் எடுத்தோம் பார்த்தீங்களா, இதாலேயே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம், சேமியா வேகிற அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்து சேமியா போட்டு கிண்டிக்குவோம். இப்போ பாருங்கள், சேமியாவும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கும். இதுதான் பதம். இதுக்கு மேலே போனால் தண்ணி குழகணும்னு ஆயிரும், அந்த ஸ்வீட் நல்லா இருக்காது. கரெக்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க 1-2 மாதம் இந்த ஏலக்காயை வந்து நெய்யில் வறுத்து வச்சிருந்தோம். இதை 1-2 மாதம் தட்டி இந்த ஸ்டேஜில் இந்த இதுக்கு போட்டுக்கலாம்.
சேமியா நல்லா வேகணும். சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்படி அழுத்தி பார்த்தா வெந்திருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் சர்க்கரை போடணும். ஒரு 5 நிமிஷம் சேமியாவை மூடி போட்டு வச்சுக்கோ. அதுக்கு தேவையான அளவு ஒரு பிஞ்சு சால்ட்டையும் போட்டுக்கலாம். இந்த ஸ்வீட்டை வந்து எடுத்து கொடுக்குற அளவுக்கு வந்துச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்டிக்கியாக வந்துருக்குது இந்த சேமியா. சேமியாவை கையில் தொட்டு பார்த்தா வெந்திருக்கான்னு பார்க்கணும். கசக்கி பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மூடி போட்டுக்கலாம். நம்ம சுகர் வந்து தேவையான அளவு தாங்க போட்டுக்கணும். நமக்கு எப்படி சுகர் பிடிக்குமோ, இனிப்பு அதிகமாக பிடிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், இனிப்பு கம்மியாக பிடிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து 1 கப்பு சேமியாவுக்கு 3/4 கிளாஸ், 1 கிளாஸ் சேமியாவுக்கு 3/4 கிளாஸ் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சேமியா ஓரளவுக்கு வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. ஆனால் கம்மி பண்ணி வச்சுக்குவோம். நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வந்துருச்சு இந்த சேமியா. சர்க்கரை போட்டவும் பாருங்க எப்படி கரைஞ்சிருக்குதுன்னு. இது பாயசம் மாதிரி இருக்காதுங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டில் இது செய்வோம்ல, கேசரியெல்லாம் செய்வோமே, கேசரி பதத்துக்கு இருக்கும். இது ஆறுனதுக்கு அப்புறம் கேசரி மாதிரி இருக்கும். ஆனால் கேசரியை விட நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். ஆனால் கேசரி மாதிரி இருக்காது. இது ஆந்திரா ஸ்பெஷலு இந்த ஸ்வீட்டு.
நல்லா இவங்களை கிண்டணும். கிளறினோம்னா இவங்க இந்த ஸ்வீட்டுக்கு ரெடி ஆயிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கணும். இவங்க ஃபுல்லாக நெய்யில் தாங்க செய்யணும். நெய் இருந்தால் தான் இவங்க நல்லா இருப்பாங்க. ஏற்கனவே 2 ஸ்பூன் வறுக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூனு தாளிக்கும் போது போட்டிருக்கோம். இப்போ 1 ஸ்பூனு போட்டிருக்கோம். இந்த ஸ்வீட்டுக்கு நெய் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் வரும், நல்லாயிருக்கும். நெய் இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது. இது நெய்யிலேயே செய்கிற ஸ்வீட்டு. அவ்வளோதான். முந்திரி திராட்சைலாம் போட்டு இது பண்ணிக்குவோம். இது கொஞ்சம் ஆறணும். உடனே இது பண்ண முடியாது, ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட் வந்து இப்படி உதிரியாக இருக்கும் பாருங்கள். ஆறினதுக்கப்புறம் இப்படி உதிரியாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, நல்லா வேகணும். இந்த சேமியா நல்லா வெந்து தண்ணி பதம் இல்லாத இருக்கும்போது தான் இந்த சர்க்கரையை போடணும். இல்லைன்னா கொலன்னு போயிடும், பாயசம் மாதிரி ஆயிடும். இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கேண்டில் பண்ணி இந்த ஸ்வீட் செய்யணும். ஆனால் இது வந்து செம்ம சூப்பராக செம்ம டேஸ்டியாக இருக்கும். ₹1 வச்சு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.